ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த தை மாதம் நடக்கவிருக்கும் சாதக பாத பலனை நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம். 12 பதிவுகளாக துல்லியமான பலன்களாக. இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணிகள் பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சுக்கிர பகவான், தனுசில் செவ்வாய் புதன், மகரத்தில் சூரிய பகவான், கும்பத்தில் சனி ஆட்சி நிலையில், ராகு பகவான் மீனத்தில். இந்த மாதம் சந்திரன் நமக்கு கும்பத்தில் உதயமாகிறார். இந்த மாதம் 4ஆம் தேதி சுக்கிரன் தனுசுக்கு பயிற்சி ஆகிடுவார். புதன் 18ஆம் தேதி மகரத்திற்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் 22ஆம் தேதி மகரத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை நம்ம தெளிவாக காணலாம். இந்த பதிவில் சொல்லியிருக்கின்ற ஆன்மீக வழிபாடு, அதே போல் ஒரு 2 முக்கியமான வழிபாடுகள் சொல்லியிருக்கு. இந்த மகாலய அமாவாசையை போல் 3 அமாவாசை நமக்கு சிறப்பு இல்லையா? ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை. இந்த நீத்தார் கடமையை செய்வதற்கு இந்த காலங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும். தவறாமல் கடைபிடிங்க. தைப்பூசத்தை பற்றியும் பின்னாடி சொல்லியிருக்கிறேன், எப்படியெல்லாம் வழிபடணும்னு. இதையெல்லாம் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மேஷராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதம் ஆரம்ப துவக்கமே அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உத்தராயண காலத்தின் முதல் மாதம், அதே போல் ஆங்கில மாதத்தில் இது ஃபஸ்ட்லேயே வரும். ஏன்னா 15 நாளாக நம்மளுக்கு வருகிறது இல்லையா? அதனால் ஆங்கில மாதத்துலேயும் இது கனெக்ட் ஆகிடும். அப்போ எப்படி இருக்குது மேஷத்திற்கு? ஒரு சிறப்பான துவக்கம் சொல்லியாச்சு. அப்போ அடித்து ஆடலாம், நின்று ஆடலாம். பேக் டு ஃபெவிலியன் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு நல்ல கண்ணோட்டம் இந்த காலகட்டம் உருவாயிடும். அனைத்திலும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். கெரியர், பிஸ்னஸாக, தொழிலாக ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிறோமா, அருமை, அடி தூள், அட்டகாசம் அப்படின்னு சொல்லிடலாம். பண வருவாய், தன வருவாய் சிறப்பாக இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்து கொள்ளணும். பெண்களுக்கு வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை நீங்கிடும். வெளியிலையும் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்மளுடைய பொழுதுபோக்குக்காகவும் போய்கொள்ளலாம். கையில் ஒரு 2 ரூபா மித்தமும் பிடிக்கலாம். சுப நிகழ்வுகள், சுப செயல்பாடுகள், சுபமான பேச்சுவார்த்தைகள். இது வரைக்கும் பிணக்காக இருந்தவங்கள்லாம் இப்போ நீங்கி இப்போ ஒன்றிணையக்கூடிய அருமையான காலம். உறவுகளில் பிரச்சனை, அதே போல் லவ்வில் பிரேக்கப் ஆயிருந்தாலும் இப்போ சேர்ந்துடலாம். புதிய காதல் உருவாகும். அது எப்படி உருவாகும்? இதம், மதம், மொழி தாண்டி காதல் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். பெற்றவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும். இதுதான் இறைவனின் பெருங்கருணை அப்படின்னு சொல்லுவேன். இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க உங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு தொழில் பார்த்து கொண்டிருந்தனாலும் இந்த காலகட்டம் அருமையாக பண்ணிடலாம். என் பேரன் பேத்திகளுக்கு என்னால் இயன்றதை சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணுன்னா தாராளமாக கொடுக்கலாம். நீண்ட தூர தல யாத்திரைகள், ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, ஒரு நல்ல ஒரு வசதி, வாழ்க்கையில் ஒரு வசதியை நம்ம மேம்படுத்தி கொள்வது. குழந்தைகளுக்கான ஒரு வைத்தியம் பார்க்குறோம் பிறப்புக்காகனா தாராளமாக. நாள்பட்ட தடைப்பட்ட தாமத புத்திர பேர்லாம் இப்போ கடை கிடைக்கும். திருமணம் அதே மாதிரி தாமத திருமணம் நடக்கும். கல்யாணம் உருவாகும். நம்ம தை மாதம் பிறந்துச்சுலேயே அந்த வருடம் முழுவதுமே அனைத்து விதமான சுப நிகழ்வுகளுக்கும் சுப செயல்பாடுகளுக்கும் ஏற்றது. தொழிலும் அருமை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அதில் ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் விசாவில் சிக்கல்கள்லாம் இருந்தால் அதை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி, நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கப்பெறுவது அப்படின்னு அனைத்துமே சுப செயல்பாடுகள். இந்த மாதம் நான் உங்களுக்கு எதுவுமே ஒரு ரெட் மார்க்கில் குறிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே க்ரீன் டிக் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னும் முழுமை பெறறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தசாபுத்திகளும் கிரக அமைப்பும் கூடுதலாக இருக்கும்போது இதில் 200% உங்களுக்கு நடைபெறும். இதே தசாபுத்திலாம் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். மூட்டு வலி, பாத வலி, முழங்கால் வலி, இந்த பாத குத்தல், இதுக்கெல்லாம் இந்த கூழாங்கல்ல பதிச்சுட்டு இந்த ஒரு சில டைல்ஸ்லலாம் ஒட்டியிருப்பாங்க. அப்போ நடக்கிற மாதிரி பண்ணுறது, இந்த வாக்கிங் டைல்ஸ்லலாம் அந்த மாதிரி நடக்கிறது. சுடுதண்ணியில் நம்ம 2 பாதங்களையும் உப்பு போட்ட தண்ணியில் வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். செருப்பு இல்லாமல் கொஞ்சம் நடக்கணும். வாக்கிங் ஒரு 1 ஹவர் அதை ஸ்ப்ளிட் கூட பண்ணிக்கலாம். காலைல ஒரு 1/2 ஹவர், சாயந்தரம் ஒரு 1/2 ஹவர். அதே போல் இந்த மூட்டு வலி, முழங்கால் வலிக்கெலாம் நீங்கள் வேற்று மருத்துவம், ஒரு ஆயுர்வேதம், சித்தா, இந்த எண்ணெய், இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டேன். எல்லா துறையில் இருப்பவங்களுக்கும் இவங்களுக்கு தான் நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வருடம் முழுவதும் விநாயகரை வழிபட வேண்டியவர்கள் நீங்கள்னு சொல்லியாச்சு. இந்த மாதம் கூடுதலாக நம்மளுக்கு முருக வழிபாடு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உரியவரே அவர் தான். பைரவர் வழிபாடு கூடுதலாக வைத்து கொள்ளணும். உங்களுக்கு நிறைய நான் அந்த 5 கவசங்கள் சொல்லியிருப்பேன், தாராளமாக படிங்க. இந்த 5 கவசம், இந்த 5 கவசங்களை படிக்கும்பொழுது உங்களுக்கு பஞ்ச கவசங்களாக இருக்கும். இதை நான் பிரித்து கூட இங்கே சொல்ல போகிறது கிடையாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த காரிய சித்தி மாலை, சுப்பிரமணிய புஜங்கம், கோளறு பதிகம்,
கந்தசஷ்டி கவசம், அனுமன் சாலிசா. இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை படிக்க முடியாதமா, இதை போட்டு நாங்கள் கேட்குறதுக்கும் சோம்பேறித்தனம் படுறோன்னா, நம்ம அபிராமி அந்தாதியில் நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கெல்லாம் ஒரு பதிகம் இருக்குது, அதை படிக்கலாம். அப்படி இல்லையா, அதோட நூற்பயன் பாடலை, ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை, அந்த ஒரு பாடலை நீங்கள் வந்து பாராயணம் செய்து கொண்டே வேலை பார்க்கலாம். இல்லை அதை போட்டு கேட்டுட்டு வேலை பார்க்கலாம், எப்படி உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல். அதுவும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அருணகிரிநாதர் சொன்ன நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என்ன செய்யும்ன்ற அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த அதில் இருக்க அந்த சொல்லக்கூடிய பாடல்லையே 27 எண்ணிக்கை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும். அது வந்து நட்சத்திரங்களை குறிப்பது. இந்த நட்சத்திரங்கள் தான் 9 கிரகங்களையும் 12 ராசிகளையும் உள்ளடக்கியதுன்னு. அந்த நவ கிரகங்களே நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது. அதுக்கு தான் கோளறு பதிக்குமே சொல்லியாச்சு. அப்பர் சொல்லுவாராம் திருஞான சம்பந்தர்கிட்ட, கோள் வந்து சரியா இல்லைப்பா இந்த காலகட்டம், நீங்கள் வெளியில் போக வேண்டாம் அப்படின்னும் போது திருஞான சம்பந்தர் வந்து உடனே ஈசன் கிட்ட முறையிடுறாரு. ஐயனே, எனக்கு வந்து நீ எனக்கு சிறப்பாக வந்து வழிகாட்டு. எந்தெந்த கிரகங்கள் எனக்கு சரியில்லையோ அந்த கிரகங்கள்லாம் எனக்கு சிறப்பாக எனக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அன்பர்கள், இந்த காலகட்டம் வந்து நான் சொன்ன இந்த 5 பஞ்ச கவசங்களையும் படிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு செயல்முறை. நீங்கள் படிக்கவே வேண்டாம், ஓட விட்டு கேட்டிங்கன்னா அந்த பாடல் ஒலிகள் வந்து நம்ம உடம்புல அப்படியே வைப்ரேஷனாக இறங்கும். இந்த மாதம் ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் சொல்லுவதை தவிர்ப்பதில்லை. யாருக்காவது ஒருத்தர் இதை பின்பற்றினாங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா சகோதர சகோதரிகளும் சரி, அன்பர்களும் சரி, நண்பர்களும் சரி, யாருமே வந்து இந்த காலகட்டம் வந்து நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம். இனி வரை காலகட்டங்கள் வந்து ரொம்ப இக்கட்டான காலகட்டங்களாக இருக்கும். இயற்கை பேரிடர்லேருந்து, சமுதாய நெருக்கடியிலேருந்து, அரசியல் சூழ்நிலையிலேருந்து, ஒரு குடும்பமாகட்டும், ஒரு தொழில் சார்ந்தகட்டும், இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்ந்து வெளியில் வரணும்னா நம்ம இறைவனை மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும். இறைவன் ஒருவனே நம்மளை வந்து என்றைக்கும் நம்மளை வந்து கைவிடாமல், யார் தாய் தந்தை கைவிட்டால் கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார், அரவணைக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் இறை வழிபாட்டுடன் நம்ம வாழ்நாளை வந்து மேம்படுத்தி கொள்ளலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பின்னாடியே வந்து 2 இறை வழிபாடுகள் வருது, அந்த வழிபாடையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கி கொள்ளுங்கள். நண்பர்கள், வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது முக்கிய வழிபாடுகள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆரம்பிச்சிடும். பொங்கல் வந்து நம்மளுக்கு 15ஆம் தேதி பொங்கல், 15/1/2024 அன்று திங்கட்கிழமை காலைல வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு விசேஷமான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 6 to 7:30 சந்திர ஓரையில் வச்சுருங்க. ஏன்னா காலையிலேயே வந்து தை மாதம் பிறந்துடுது. குலதெய்வத்துக்கும் வைத்து வழிபட்டுடலாம். மறுநாள் வந்து நமக்கு மாட்டுப்பொங்கல் வருது. இந்த பொங்கல் அன்றைக்கி வந்து மாத பிறப்பாக இருக்கிறதுனாலேயே ஒரு சிலர் தர்ப்பணம்லாம் கொடுப்பாங்க. தர்ப்பணம் கொடுக்குறவங்கலாம் நம்ம வந்து மதியம் 12 மணிக்கு மேலே கூட பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அன்று வந்து நம்ம சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம். அதனால் அன்றைக்கு சூரிய காயத்ரி, ஆதித்ய இருதயம் இதெல்லாம் வந்து தாராளமாக சொல்லும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து அக்னியோத்ரா பண்ணுவாங்க. அதே போல் சூரியனுக்கு நீர் வார்த்து வழிபடுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரியவர்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அவையெல்லாம் சிறப்பான பலனை தரும். மாட்டுப்பொங்கல் அன்று 16/1/2024 அன்று நம்ம செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் வந்து வழிபடுவோம். அன்று கோமாதா இந்திரனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. பெண்கள்லாம் அவங்க சகோதரர்களை வரவழைத்து வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மகரத்தில் தான் செவ்வாய் உச்சமாவார். அதனால் இந்த காலகட்டம் வந்து தை மாதம் தான் மகர மாதம் என்று அழைக்கப்படுகிறது. மகரத்தில் சூரியன், மகர ராசியில் சூரியன் சென்றடைவது தான். ஆனால் உங்கள் சகோதரர்களை இல்லத்துக்கு வரவேற்று அவங்களுக்கு விருந்து கொடுப்பது, இல்லை அவங்க நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்வதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அன்றைய தினம் பட்சிகளுக்கு, வாயிலா ஜீவன்களுக்கெல்லாம் உணவு அளிப்பது இன்னும் உங்கள் கர்ம வினைகளை குறைத்து உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரும். இந்த மாதம் வந்து மேலும் 2 சிறப்பான நிகழ்வுகள் இருக்குது. அது என்ன, தைப்பூசமும் தை அமாவாசையும். இந்த மாதம் தைப்பூசம் வந்து நம்மளுக்கு தை 11ஆம் தேதி 25/1/2024 தைப்பூசம் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு வந்து வள்ளலார் சுவாமிகள்
வடலூர் வள்ளலார் சுவாமிகளுடைய பூச தினமும் தைப்பூச தினமும் அப்படி வந்து சொல்லலாம். இந்த நாட்களில் வந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. வீட்டில் வேல் வச்சுருக்கீங்க, படம் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பாலாபிஷேகம் செய்வதும், படத்தை வந்து சுத்தம் செய்து நல்ல வாசனை மலர்களை சாற்றி அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து வழிபடலாம். எப்படி எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் கோரிக்கைகளை வைத்து வழிபடும்போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து, ஏன்னா கலியுக கந்த குடவுளே வந்து நம்மளுக்கு முருகப்பெருமான் தான். அவர் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய கோள்களுடைய நிலையும் சரி, நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு ஒரு சிறப்பான நிலையை காட்டக்கூடியவர் கந்தன் மட்டுமே. அவர் 12 கையால் கொடுத்தாருன்னா நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். நம்ம தான் வாங்கிக்கொள்ள வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எளிமையாக எப்படி வேண்டுமா விரதம் இருக்கலாம், இல்லை எளிமையாக வந்து ஒரு வேளை உணவு உண்டும் இருந்து அவனுடைய அருளை வந்து அந்த காலகட்டம் வந்து முழுமையாக பெற்றுடுங்க. இல்லத்தில் வழிபடுவதோடு மட்டும் அல்லாமல் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம். செவர்லி மாலை சாற்றி, அதே போல் எலுமிச்சம்பழ மாலை சாற்றி நிறைய அன்னதானங்களும் நீங்களும் தரலாம். இந்த பண்டிகை நாட்கள் விசேஷ தினங்களெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதே போல் தை 26 நமக்கு 9/2/2024 வெள்ளிக்கிழமை வந்து தை அமாவாசை வருது. இந்த தை அமாவாசை பித்ருகளுக்கான தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு. உங்கள் குல வழக்கப்படி எப்படி வந்து நீத்தார் கடமையை செய்யணுமோ அந்த மாதிரி நீத்தார் கடமையை செய்யும்பொழுது உங்கள் வம்சத்தை வாழ வைக்கும். ஏன்னா இந்த முன்னோர்களும் நம்மளுடைய இறைவனுக்கு கிட்ட வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் நமக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருந்து அவங்கக்கிட்ட இருந்து அருளை பெற்று கொடுக்கக்கூடியவர்கள். அதனால் இந்த பித்திருக்கான கடமையான தை அமாவாசையை சிறப்பாக வழிபடுங்க. அன்றைய மாலை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. குலதெய்வத்தை வழிபடும்போது 2 குலதெய்வங்களை வழிபடுவோம். என்னம்மா 2 குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும். தாயுடைய குலதெய்வம் வந்து நமக்கு திருமணம் போன்ற சுப விசேஷங்கள்லாம் நிகழ்த்தி தரக்கூடியது. தந்தையுடைய குலதெய்வம் நம்மளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நம்ம குலத்தை தலைக்க வைக்கக்கூடியது நம்ம தந்தையுடைய குலதெய்வம். அதனால் 2 குலதெய்வங்களையும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய வம்சம் என்றைக்கும் வளமாக தலைத்திருக்கும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. தாங்கள் இந்த பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நிறைவுடன். நற்பவி நற்செழி.